எல்லோருக்கும் வணக்கம். செகண்ட் வைஃப் அப்புறம் அவங்களோட பசங்களுக்கு சட்டப்படி என்னென்ன உரிமைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வைஃப் இறந்ததுக்கு அப்புறமோ இல்ல சட்டப்படி டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமோ இந்த செகண்ட் மேரேஜ் ப்ராப்பரா லீகலா பண்ணிருவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வைஃப்க்கு என்னென்ன உரிமைகள் இருந்ததோ எல்லா உரிமைகளும் செகண்ட் வைஃப்க்கும் இருக்கும். அதாவது அவங்களும் ஒரு லீகல் ஹேரா கன்சிடர் பண்ணுவாங்க. ஹஸ்பண்டோட ப்ராப்பர்ட்டில ஷேர் கிளைம் பண்ணிக்கலாம், மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம், எல்லா உரிமைகளும் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் வைஃப் உயிரோட இருக்கும் போதே செகண்ட் மேரேஜ் பண்றாங்க அப்படின்னா அது வந்து செக்ஷன் 494 இந்தியன் பீனல் கோடு கீழே ஒரு தண்டனைக்குரிய ஒரு குற்றம், பைகாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செகண்ட் மேரேஜ் வந்து சட்டப்படி ரெகக்னைஸே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து எந்த உரிமைகளும் கிடைக்காது. ஹஸ்பண்டோட சொத்து உரிமையோ இல்லனா வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஃபைல் பண்றதோ எந்த உரிமைகளும் கிடையாது. ஆனா சில சர்க்கம்ஸ்டான்சஸ்ல இந்த செகண்ட் வைஃப்க்கு வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் இருக்கிறத பத்தியே தெரியாம மேரேஜ் பண்ணும்போது சில கேசஸ்ல மெயின்டெனன்ஸ் அவார்ட் பண்ணிருக்காங்க. ஈவன் டொமஸ்டிக் வயலன்ஸ் கூட ஃபைல் பண்றதுக்கு கோர்ட் அலோவ் பண்றாங்க. இது எல்லாமே கோர்ட்டோட டிஸ்கிரிஷன் மட்டும்தான். ஆனா குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அது ஃபர்ஸ்ட் வைஃப்க்கு பிறந்திருந்தாலும் சரி, செகண்ட் வைஃப்க்கு இல்லெஜிட்டிமேட் குழந்தையா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் வைஃப் கூட பசங்களுக்கு என்ன உரிமைகள் இருக்கோ அதே உரிமைகள் செகண்ட் வைஃபோட குழந்தைங்களுக்கும் இருக்கு. அவங்க எல்லாமே கிளாஸ் 1 லீகல் ஹேர்ஸா கன்சிடர் பண்ணி ஹஸ்பண்டோட ப்ராப்பர்ட்டில, அதாவது அவங்க அப்பாவோட ப்ராப்பர்ட்டில ஈக்குவல் ஷேர்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். தேங்க்யூ.